இனிய காலை அனைவருக்கும். பூனை தன் கண்ணை மூடினா உலகமே இருண்டுட்டுன்னு நினைக்குமா? அதே மாதிரி தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம் நிறைய நேரங்களில். அதாவது பாலிட்டிக்ஸ் பிடிக்காதவனுக்கு பாலிட்டிக்ஸ் பற்றி பேசுகிறவனை கண்டாலே வெறுப்பு. இவனுக்கெல்லாம் வேறு வேலையாக இல்லையாண்டு. ஆனால் பாலிட்டிக்ஸ் இல்லாமல் இவங்களால் வாழ முடியுமா? அதே மாதிரி ரீல்ஸு போடுறவன், இன்ஸ்டாகிராம் போடுறவன், ஃபேஸ்புக்கில் எழுதுறவங்கள பார்த்தோன்னா அது சுத்தமாக இந்த பக்கமே வராதவங்களுக்கு இவனுக்கெல்லாம் எனக்கு வேறு வேலையே இல்லையா, வேலை விட்டு இல்லாதவங்கன்னு நினச்சிக்கிறது. அதே மாதிரி அவங்களும் இவங்களுக்கு இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதெல்லாம் தெரியலையா, இவங்கெல்லாம் பூமரு, பழமைவாதிகள் அவங்களும் நினச்சிக்கிறது. இந்த மாதிரி தான் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவங்களை தப்பாக நினைக்கிறது. அதே மாதிரி வெஜிடேரியனாக இருந்தால் நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்கள பற்றி கேவலமாக நினைக்கிறது. அதே மாதிரி நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க இருந்தால் வெஜிடேரியனை பற்றி கேவலமாக நினைக்கிறது. இதெல்லாம் காக்னிட்டிவ் பயாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்கு கற்பிக்கப்பட்ட விஷயங்களை மட்டுமே நம்ம சரின்னு நினைக்கிறது. நமக்கு சரின்னு படுறதை மட்டுமே நம்ம கரெக்டு, மற்றதெல்லாம் தப்புன்னு நினைக்கிறது. எவ்வளோ பெரிய தவறு யோசிச்சு பாருங்கள். எத்தனையோ ஆப்ஷன் உலகத்தில் இருக்குது. நமக்கு பிடிச்ச ஆப்ஷன் மட்டும் தான் கரெக்டான ஆப்ஷன் நீங்கள் எப்படி நினைக்கலாம்? அதனால் இப்போ என்ன பண்ணுறோன்னா, நம்ம வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராம் நமக்கு பிடிச்ச விஷயங்கள் வந்தால் மட்டும்தான் அதை பார்க்குறோம். மற்றதெல்லாம் கொஞ்சம் கூட ஓப்பன் பண்ணி கூட பார்க்க மாட்டேங்கிறோம். அப்படி பார்க்காம இருக்கிறனால அவங்களுடைய நியாயம் நமக்கு தெரியாமல் போயிடும். அவங்கள அப்படியே வெறுக்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருப்போம். இதை நம்ம உணர்ந்து தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். நன்றி, வணக்கம்.